இலங்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிராந்தியமான புத்தளம் மாவட்டம் நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. ஏன் 150 ஆண்டுகளுக்கும் மேலாக இலங்கையின் கடலோர நகரமான புத்தளம் உப்பு உற்பத்தியின் மையமாக இருந்து வருகிறது. இந்த நீண்ட கால தொழில் பிராந்தியத்தின் பொருளாதாரம் மற்றும் கலாசார பாரம்பரியத்தில் முக்கிய பங்கு வகித்து உப்பு தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தகர்களின் தலைமுறைகளின் வாழ்க்கையை வடிவமைத்துள்ளது. ஏனெனில் இது நாட்டின் மிகப்பெரிய உப்பு உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும். அதன் பரந்த உப்பு தொட்டிகள் மற்றும் சாதகமான காலநிலையுடன் புத்தளம் மட்டுமே இலங்கையின் மொத்த உப்பு உற்பத்தியில் 40% அதிகமாக பங்களிக்கிறது. புத்தளத்தில் உப்பு உற்பத்தி 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் தொடங்கியது. அப்போது இப்பகுதியின் இயற்கை சூழல் தட்டையான கடலோர சமவெளி, அதிக வெப்பநிலை மற்றும் பலத்த காற்று என்பன உப்பு ஆவியாவதற்கு ஏற்ற நிலைமைகளை வழங்கின. ஆரம்ப கால முறைகள் எளிய உப்பு தொட்டிகளை உள்ளடக்கின. அங்கு கடல் நீர் கைமுறையாக சேகரிக்கப்பட்டு சூரியனுக்கு கீழே ஆவியாக விடப்பட்டது. நீர் ஆவியாகும் போது உப்பு படிகங்கள் உருவாகி உள்ளூர் தொழிலாளர்களால் அறுவடை செய்யப்பட்டன. இருப்பினும் கடந்த ஆண்டு இந்த தொழிலின் அடித்தளமே அசைக்கப்பட்டது. புத்தளம் முழுவதும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டது. உப்பு வயல்கள் நீரில் மூழ்கி உற்பத்தி வசதிகள் பேரழிவிற்கு உள்ளாயின. இதன் விளைவுகள் மோசமாக இருந்தன. புத்தளத்தில் உப்பு உற்பத்தி வெகுவாக குறைந்தது. மேலும் நிலைமையை மோசமாக்கும் வகையில் இலங்கையின் பிற பகுதிகளிலும் உற்பத்தி குறைந்தது. இது நாடு முழுவதும் கடுமையான உப்பு பற்றாக்குறைக்கு வழிவகுத்தது. விலைகள் உயர்ந்தன, விநியோகச் சங்கிலிகள் சிதைந்தன. மேலும் தேவை கிடைக்கக்கூடிய இருப்பை விட மிக அதிகமாக இருந்தது. இந்த நெருக்கடி நுகர்வோர் மற்றும் பல்வேறு நோக்கங்களுக்காக உப்பை நம்பியிருக்கும் தொழில்கள் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. குட் மார்னிங். ஹாய் எவ்ரிவன். இப்போ புத்தளத்தில் உப்பு உற்பத்தி பண்ணுற இடத்துல நான் நிற்கிறேன். இந்த இடம் கிட்டத்தட்ட 200-300 வருடங்களுக்கு மேலே மாக உப்பு உற்பத்தி பண்ணப்பட்டிருக்குது. ஏறத்தாழ 5000 தொடக்கம் 10,000 மக்களோட ஜீவனாதாரமாக இருக்குது. இப்போ ஆரம்பகட்ட முயற்சிகள் வாய்க்காலுக்கு செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது. 24ஆம் ஆண்டு அளவில் ஆகஸ்ட் மாதம் எங்களோட உப்பு உற்பத்தி மிக உச்சக்கட்டத்திற்கு வர வேண்டியது காலநிலையின்படி. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், அதை தொடர்ந்து வந்த எல்னினோ லானினோ காலநிலை குழப்பத்தால் எங்களுக்கு எதிர்பாராத மழை அடித்து எங்களோட உற்பத்தியை மிக குறைஞ்ச அளவுக்கு வச்சுச்சு. இந்த அளவை பார்க்கும்போது எங்களுக்கு மிக தெளிவாக தெரிஞ்ச விடயம் என்னென்னா, உற்பத்தி கணிசமாக வீழ்ச்சி அடைஞ்சதுனால எங்களுக்கு நாட்டுக்கு உப்பு போதாது, இண்டஸ்ட்ரீஸுக்கு நிலைமை வந்துச்சு. அப்போ இதை எடுத்துகிட்டு எங்களோட சக இலங்கையில் உற்பத்தியாளர்கள் வடக்கில், தெற்கில், கிழக்கில், மேற்குள்ள எல்லாரையும் பேசும்போதும் எல்லாருக்கும் இதே நிலைமை இருந்ததுனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கும். அந்த சங்கத்தின் மூலமாக மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு எங்களோட கனிவான வேண்டுகோளை கொடுத்தோம். தேவையான அளவு உப்பு இல்லை, இங்கே இண்டஸ்ட்ரீஸ் பதப்படுத்துகிற தொழிற்சாலையெல்லாம் மூட வேண்டிய நிலைமை வரும், தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொன்னாங்க, என்ன உதவி செய்யணும்னு கேட்டால் ஒரே ஒரு வழி தான் இருந்து உப்பை இறக்குமதி செய்கிறது. ஆரம்பத்தில் எங்களோட சுய தொழில் இருக்கிறதுனால எங்களுக்கு இறக்குமதி செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் இறக்குமதி இல்லாட்டி உப்பு கொடுக்க முடியாத நிலைமை வந்ததுனால நாங்கள் அரசாங்கத்தோடு அதை பேசினோம். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த புத்தளம் சால்ட் ப்ரொடியூசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பல சுற்று விவாதங்களுக்கு ஒன்று கூடி கவனமாக பரிசீலித்த பிறகு சந்தையை உறுதிப்படுத்தவும் இலங்கை மக்களுக்கு தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் அரசாங்கம் இறுதியாக உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதை அடிப்படையாக கொண்டு இந்த அமைப்பு உப்பு இறக்குமதிக்கான முயற்சிகளை மேற்கொண்டது. இதன் விளைவாக சால்ட் ப்ரொடியூசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அமைப்பு விரைவான நடவடிக்கை எடுத்தது. தேவையில் உள்ள இடைவெளியை குறைக்க 40 கொள்கலன் உப்புகளை
வெற்றிகரமாக இறக்குமதி செய்தது. அதனால் உடனே அரசாங்கத்துக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. காரணம் ஜனாதிபதி எலெக்ஷன், அதை தொடர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து எல்லாம் செட்டில் பண்ணதுக்கு பிறகு நாட்டுக்கு தேவையான மிக கவனமான குறைஞ்ச அளவிலான உப்பை மட்டும் அவங்க பெர்மிட் பண்ணாங்க, இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்நிய செலவாணியை பாதுகாக்கிறதுக்காகவும். இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அதனை தொடர்ந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரசாங்கத்தின் மூலமாக உப்பு உற்பத்தியை இறக்குமதியை நாங்கள் செய்து எங்களோட தொழிற்சாலைகளை இயக்குகிறோம். ஆனால் எங்களோட தொழிற்சாலைகள் வாரத்துக்கு 6 நாள் இயங்குனது. இந்த தட்டுப்பாடின் மூலமாக நீண்ட நாள் மூடி இருந்தது. இன்றைக்கு 2 தொடக்கம் 3 நாட்கள் இயங்க தொடங்கி இருக்குது. அதோ இப்போ 2025 நாங்கள் வந்துட்டோம். இப்போ எங்களோட சிறும்போக உற்பத்தி நடந்து கொண்டு இருக்குது. இது சீராக நடக்கும்னு சொன்னால் இந்த தட்டுப்பாடை ஒரு அளவுக்கு எங்களுக்கு நிவர்த்தி செய்யலாம். உப்பை நம்பி இருக்கின்ற தொழிற்சாலைகள் எல்லாம் ரொம்ப கணிசமான அளவுக்கு இந்த காலநிலை மாற்றத்தால் பாதிப்படையுது. காலநிலை மாற்றத்துக்கு தக்கவாறு எங்களோட இந்த தலைமுறை எங்களை மாற்றி அமைக்க கொள்ளாட்டி நிச்சயமாக உணவு பஞ்சம் வரும். இப்படியான ரெக்கார்ட்ஸ் நடந்த சம்பவம் கடந்த 50 வருடங்களில் நடக்கையில் எங்களோட தரவுகளை பண்ணி பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இது வெறும் ஆரம்பம். புத்தளம் உப்பு தொழிலை புத்துயிர் பெறச் செய்யும் அதே வேளையில் மேலும் இறக்குமதிகளை தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. புத்தளத்தில் இயங்குகிற 6 அமைப்புகள் தங்களது செயற்பாடுகளை திறம்பட செய்வதற்காக புட்லம் சால்ட் ப்ரொடியூசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ற நிறுவனத்து ஊடாக தேசிய மட்டத்தில் உள்ள தேசிய சங்கத்தோடு இணைந்து இலங்கைக்கு தேவையான உப்பை மட்டும் இறக்குமதி செய்து இந்த ஆபத்தான இறுக்கமான நிலையில் இருந்து நாட்டை விடுவதற்காக முயற்சி இருக்கிறாங்க. அதே நேரம் எங்களோட சங்கத்திட நோக்கம் வந்து உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கிறது தான். உள்ளூர் உற்பத்தி இல்லாத சந்தர்ப்பங்களில் வெளிநாடுகளில் இருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செஞ்சு சீராக வழங்குவது தான் எங்கள்கிட்ட நோக்கம். கடந்த காலத்தில் நடந்த அந்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக தேவையான அளவு மட்டும் இறக்குமதி செய்ய அனுமதித்த அரசு அதிகாரிகளுக்கும் அதற்கு உதவி செய்த பல நிறுவனங்களுக்கும் குறிப்பாக எங்களுடைய புட்லம் சால்ட் ப்ரொடியூசர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உப்பு உற்பத்தி முயற்சி திறம்பட வெற்றிப்பட எமது பயணம் தொடரும். நோக்கம் தெளிவாக உள்ளது. உள்ளூர் உப்பு உற்பத்தியை மீட்டெடுத்து மேம்படுத்துவது, சிறந்த உள்கட்டமைப்பு, நவீன நுட்பங்கள் மற்றும் நிலையான நடைமுறைகளில் முதலீடு செய்வதன் மூலம் இந்த பின்னடைவிலிருந்து மீள்வது மட்டுமல்லாமல் புத்தளம் இலங்கையின் உப்பு தொழிலின் முதுகெலும்பாக தொடர்ந்து இருப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புத்தளம் உப்பு தொழிலை பாதுகாப்பது வெறும் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒரு கடமை. இந்த நிலத்தின் கடின உழைப்பாளி மக்களுக்கும் பொருளாதாரத்திற்கும் நமது தேசத்தின் தன்னிறைவுக்கும் ஒரு கடமை. ஒன்றாக நாம் மீண்டும் கட்டியெழுப்புவோம். ஒன்றாக புத்தளம் உப்பின் பாரம்பரியத்தை பாதுகாப்போம்.